தஸ்பீஹ் தொழுகை அப்படிங்கிறது மார்க்கத்தில் இருக்கா? இதை வார வாரம் வெள்ளிக்கிழமை எங்கள் ஊர்லாம் தொழுதுகிட்டு இருக்காங்க. இது மார்க்கத்தில் இருக்கா? அதாவது தஸ்பீஹ் தொழுகை என்று ஒரு தொழுகை தொழுகிறார்களே, இது மார்க்கத்தில் இருக்குதா என்று கேட்குறாங்க. தஸ்பீஹ் தொழுகை என்பதை பொறுத்த வரைக்கும் அது மார்க்கத்தில் இருக்குதான்றதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்கள் இதுலையும் தெரிந்து கொள்ளணும். சில பதில்களுக்கு சில அடிப்படை வழங்கி வச்சுருக்கணும். இப்போ ரசூலுல்லாவுடைய ஹதீஸுகள் இருக்கு இல்லையா, ரசூலுல்லா சொன்னாங்க, ரசூலுல்லா செஞ்சாங்க, ரசூலுல்லா அனுமதிச்சாங்க அப்படிங்கிறது தான் ஹதீஸ். ஹதீஸ் 3 வகை. ஒன்று ரசூலுல்லா சொல்லி இருந்தால் அதுக்கு பேர் ஹதீஸ், ரசூலுல்லா செஞ்சு இருந்தால் அதுக்கு பேர் ஹதீஸ், ஒரு ஆள் செய்யும்போது ரசூலுல்லா அனுமதிச்சாங்கன்னு வைங்க, அதுவும் என்னது ஹதீஸ். சொல் செயல் அங்கீகாரம் அப்ரூவல் பண்ணுறது 3 என்னது ஹதீஸ். இப்போ ரசூலுல்லாவுடைய சம்பந்தப்பட்ட இந்த செய்திகளை பொறுத்த வரைக்கும் குரான் இருக்குல்ல, குரானில் நம்ம அனைத்தையும் ஏற்றுக்குருவோம். குரானில் உள்ள எந்த வசனத்தை யாரை மறுப்பாங்களா? மறுக்க முடியாது. குரானில் உள்ள அப்படியே ஆதாரமாக நம்ம எடுத்துக்கிருவோம். ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் அதை ஒருவரோ 2 பேரை தான் அறிவிப்பாங்க. குரானை எல்லாரும் அறிவிப்பாங்க. குரான் இது அல்லாஹ்வுடைய வேதம் என்று ரசூலுல்லாஹ் இதைத்தான் எங்களுக்கு தந்தாங்க என்று ஒட்டுமொத்த சஹாபாக்கள் அறிவிக்கிறதுனால, ஒட்டுமொத்த தாபியின்கள் அறிவித்ததுனால, ஒட்டுமொத்த தபு தாபியின் அறிவித்ததுனால ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாயம் அடுத்த சமுதாயத்துக்கு அறிவிக்குது. இதுதான் குரான். நமக்கு நம்ம வாப்பாவை சொன்னார், எல்லா ஊரில் உள்ள வாப்பாவும் எல்லா ஊரில் உள்ள பிள்ளைக்கு இதை தான் சொன்னாங்க. நம்மளும் இதான் குரான் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு போக போகிறோம். 14 நூற்றாண்டாக சங்கிலி தொடராக எல்லாரும் எல்லாருக்கும் அறிவிக்கக்கூடிய வகையில் இருக்கிற காரணத்தினால குரான்ங்கிறது 100% அப்படியே நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். ஹதீஸுகள்னு வரக்கூடியதை பொறுத்த வரைக்கும் அதை ஒருவரோ 2 பேரும் தான் அறிவிப்பாங்க. ஒரு தொழுகை சட்டத்தை அறிவிக்கிறதா இருந்தால் எல்லா சஹாபியும் அந்த சட்டத்தை அறிவிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு செய்தி அபூபக்கர் அறிவிப்பார், ஒரு இது உமர் அறிவிப்பார், ஒன்று அபூ ஹுரைரா அறிவிப்பார். சஹாபியை விட்டுருங்க, சஹாபிட்டிருந்து அடுத்து அறிவிப்பாங்களே, அதை எடுத்துக்கிட்டால் கூட ஒருத்தர் 2 பேர் தான் அறிவிப்பாங்க. அதுக்கு அடுத்து அறிவிப்பாங்களே, அதை கூட ஒருத்தர் 2 பேர் தான் அறிவிப்பாங்க. அப்போ நூல்களாக எழுதப்படுறதுக்கு முந்தைய காலங்களில் எல்லாம் இந்த ஹதீஸுகள் என்று சொல்வது ஒருவர், 2 அல்லது 3, அதிகபட்சமாக 10 பேர், இந்த வழியாகத்தான் ஒரு செய்தி அறிவிக்கப்படும். அப்போ அதை நம்ம நம்பத்தான் வேணும், அதை நம்ம நம்பணும். ஆனால் என்ன செய்வாங்கன்னா, ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் பேரில் ஹதீஸுகள் மக்கள்கிட்ட போன மாதிரி இட்டுக்கட்டி ரசூலுல்லாஹ் பேரில் சொல்ல ஆரம்பித்தாங்க. புக்கில் இல்லாதனால, புக்கு ரெஃபரன்ஸாக இருந்தால் இட்டுக்கட்ட முடியாது. இப்போ புகாரின்னு புக் ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நான் ஒன்றை இன்னைக்கு இட்டுக்கட்ட முடியாது. முஸ்லீம் இந்த காலத்தில் யாரும் ஹதீஸ் இட்டுக்கட்ட இயலாது. ஏன்னா எல்லாமே புக்கில் ரிட்டனில் உண்டாக்கி வச்சாச்சு. ரிட்டனில் செஞ்சதுக்கு பிறகு புதுசாக ஒன்றை உண்டாக்குனா எந்த புக்கில் இருக்குன்னு கேட்டுருவோம். புக்கு வடிவத்தில் இல்லாமல் செவி வழியாக பரவி கொண்டிருந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வசதிக்கு தகுந்தவாறெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ எப்படின்னு கேட்டால், ஒருத்தன் சொரக்காய் விற்கிறான்னு வைங்க, இந்த சொரக்காயை கொண்டே தெருவில் விற்கும்போது என்ன செய்வான், யார் சொரக்காய் தின்றார்களோ அவர் சொர்க்கத்துக்கு போய் விடுவார், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றுவான். சொரக்காய் மட்டும் விற்று போயிடும். இந்த சொரக்காயை விற்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயங்களும் இருக்குது. இந்த சொரக்காயை அவர் என்ன செய்வான்னு கேட்டால், இந்த சொரக்காய்க்கு ஏதாவது சிறப்பு இருக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் பேரை யூஸ் பண்ணி பார்ப்போம், பண்ணுன்னா நிறைய என்ன செய்யும், வியாபாரம் நடக்கும் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் என்ன செய்வான், அவனுடைய வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி ஹதீஸ்களை இட்டு கட்டினாங்க. அதே மாதிரி சில ராஜாக்கள், மன்னர்கள் இருந்தானுவோ, இந்த மன்னர்கள் செய்கிற அக்கிரமம் ரொம்ப அநியாயம்லாம் பண்ணுவாங்க. அப்போ சில காசுக்காக வேண்டி மார்க்கத்தை வளைக்கக்கூடிய ஆலிம்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு இருந்திருப்பாங்கல்ல, எல்லா காலத்திலும் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், இந்த மன்னரை ரசூலுல்லாவை பாராட்டி சொன்ன மாதிரி விட்டு அடிப்பாங்க. இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இவரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமாம்பாங்க. இவர் ரசூலுல்லாஹ்க்கு யார் 300 வருஷம் பிந்தி வந்திருப்பார், இவரை பாராட்டிட்டு என்ன செய்வாங்க, ஹதீஸை உண்டாக்குவாங்க. அதே மாதிரி எதிரியை திட்டிக்கிட்டு, இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு முகபத்து வச்சு அவரை பாராட்டுற மாதிரி, உஸ்மானை திட்டுற மாதிரி, இப்படி அவனுக்கு பிடிக்காத ஆளை திட்டி பிடிக்கிற ஆளை பாராட்டி எல்லாம் அவனுக்கு ஹதீஸ்கள் என்ன செஞ்சான், உண்டாக்கிட்டு போனான். அப்போ இப்படியாக ஹதீஸ்கள் வரும் பொழுது, அப்போ ஹிஜ்ரி 200களில் வாழ்ந்த அறிஞர்கள், 150 200களில் வாழ்ந்த அஹ்மது இப்னு ஹம்பல், யஹ்யா இப்னு முஈன், அலி இப்னுல் மதீனி, புகாரி, முஸ்லீம், இவங்கெல்லாம் அந்த 200 காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். இந்த அறிஞர்கள்லாம் என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டால், என்னடா இது ரசூலுல்லாஹ் சொன்னதும் வருது சொல்லாதும் வருது,
இஸ்லாத்துக்கு எதிரானது வருது, கட்டுக்கதையும் வருது. எது ஹதீஸ் எது ஹதீஸ் இல்லைன்னு நம்ம எப்படி அதை பிரித்தறிகிறது என்பதற்காக வேண்டி அவங்க பல சிட்டிங்கை உட்கார்ந்து பல ஆய்வுகள் பண்ணி பல டிஸ்கஷன் செய்து பல ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி இந்த ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஒவ்வொரு ஹதீஸுக்கு என்ன செய்யணும், சொல்லக்கூடியவர் நல்லவராக இருக்கணும். இப்போ இப்போ 200 வருஷம் ஆச்சுங்க. 200 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஹதீஸ் வருதுன்னு சொன்னால் இது ஒரு ஆள் வழியாக வந்திருக்காது. இப்போ ரசூல்லாவுக்கு முடிஞ்சு நம்ம 200ல் வாழ்கிறோன்னு கற்பனை பண்ணிக்கிறோங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போய் எத்தனை வருஷம் ஆகுது இப்போ வச்சுக்கிருவோம், ஒரு 200 வருஷம் ஆகுதுன்னு வச்சுருப்போம். இப்போ ரசூல்லா சொன்ன ஹதீஸை ஒருத்தர் சொல்வார்னு கேட்டால் அவர் ரசூல்லா பார்த்துருப்பாரா? 200 வருஷம் ஆயிடுச்சு பார்த்துருக்க மாட்டார். அப்போ அவருக்கு யாரோ சொல்லியிருப்பாங்க, அவர் ஒரு பேரை சொல்வார், அவர் ரசூல்லா பார்த்துருக்காரு, அவரும் பார்த்துருக்க மாட்டார். இப்படி பார்த்தீங்கன்னா என்ன வரும், எனக்கு இவர் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒரு 5 பேராக சொல்லணும், ஒரு 7 பேராக தேவைப்படும். ரசூல்லா மௌத்தா போய் ஹிஜ்ரி 200 காலகட்டத்தில் ஒரு செய்தி அறிவிக்கிறதா இருந்தால் அது யார் யார் வழியாக வந்துச்சுங்கிற லிஸ்ட்டு தந்தால் தான் நம்ம ஏற்றுக்குருவோம், ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ரசூல்லா சொன்னார், திடீர்னு ஒருத்தர் சொன்னார்னா நீ ரசூல்லா காலத்தில் உள்ளாளா, உனக்கு எவன் சொன்னா சொல்லு, எப்படி பிடிச்சாங்க கிடிக்குப்படி ரசூல்லா சொன்னாங்கன்னு இந்த 200ல் யாராவது சொன்னால் இந்த அறிஞர்கள்லாம் கூடி என்னஞ்சாங்க, அவனை குறவலையை பிடிச்சி ரசூல்லா சொன்னாங்கண்டி ஓண்டைய சொன்னாங்க, யார் சொன்னா, எனக்கு இந்த அவர் தான் சொன்னார், அவரை பற்றி விசாரிப்பாங்க, அவருக்கு யார் சொன்ன, அவருக்கு அவர் சொன்னார் என்று விசாரித்து விட்டு அந்த எல்லாரும் நல்லவங்க என்று அந்த சமுதாயத்தில் அறியப்பட்டு இருந்தால் அதை ஹதீஸ்னு ஏற்றுக்குருவாங்க. அல்லது இவர் சொல்கிறாரு எனக்கு இவர் தான் சொன்னார்ண்டு, இவர் ஒன்றா நம்பர் ஃப்ராடுன்னு எல்லாரும் தெரியுது, அப்போ என்ன செய்வாங்க, ஆஹா இது வேறு மேட்ரு, வேறு மாதிரியான மேட்ரு அப்படி தள்ளி விட்டுருவாங்க. அதே மாதிரி ஹதீஸை சொல்லும் பொழுது யாவோ சக்தி உள்ளவராக இருக்கணும், கரெக்டாக புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கணும். நான் ஒன்று சொல்ல அவர் வேற ஒன்று புரிஞ்சாருன்னு வைங்க, அவர் ஹதீஸை ஏற்றுக்கிற முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை உன்னோட கொண்டு வழங்கியிருக்கலாம். அப்போ ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார்னு சொன்னால் அறிவிக்கக்கூடிய எல்லாரும் என்னவா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்தவராக பார்த்தவராக இருக்கணும், நம்பிக்கையாளர்களாக இருக்கணும், நினைவாற்றல் உள்ளவங்களாக இருக்கணும். இந்த மாதிரியான சில கண்டிஷன்லாம் போட்டு ஹதீஸுகள் ஆய்வு செய்வாங்க. ஆய்வு செஞ்சு ரசூல்லா உதாரணமாக அந்த புகாரியா கிதாப், அது புகாரியா ஏதாவது ஒன்று தாங்களேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், உங்களுக்கு மக்களுக்கு வழங்குறதுக்காக வேண்டி. இது சும்மா புகாரி 4ஆம் பாகம்னு வைங்களேன், 4ஆம் பாகம் தான் இருக்குது. சும்மா இந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, எந்த பக்கத்தானே எடுத்துக்கலாம், இப்படி ஒரு ஹதீஸை இப்போ காட்டுறோம். இந்த ஹதீஸில் என்ன போட்டிருப்பாங்கன்னா ரசூல்லா என்ன சொன்னாங்க என்கிற ஒரு செய்தியை போட்டு இதை அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்னு முடிச்சிருப்பாங்க. இந்த முதல் வரியில் ரசூல்லா சொன்னாங்கன்னு இருக்கும், செய்தி இருக்கும், கீழே இது அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்னு போட்டிருக்காங்களா, தமிழில் இவ்வளோ தான் இருக்கும், அரபியில் இவ்வளோ இருக்காது. தமிழில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, தமிழில் இவ்வளோ தான் போட்டிருப்பாங்க, எந்த ஹதீஸ் எடுத்துக்கொண்டாலும் இவ்வளோ தான் இருக்கும். அரபியில் என்ன இருக்கும்னு கேட்டால் அபூ ஹுரைரா சொன்னார்னு மட்டும் இருக்காது. எப்படி இருக்கும், இந்த புகாரிங்கிற கிதாபுக்காரர் சொல்கிறாரு, எனக்கு இப்ராஹிம் பின் மூசா, மூசா என்பவருடைய மகன் இப்ராஹிம் சொன்னார், அவருக்கு யூசுப் என்பவருடைய மகன் ஹிஷாம் என்பவர் சொன்னார், அவருக்கு மஅமர் என்பவர் சொன்னார், அவருக்கு ஜுஹ்ரி என்பவர் சொன்னார், அவருக்கு சயீத் பின் முஸையப் சொன்னார், அவருக்கு அபூ ஹுரைரா சொன்னார்னு இந்த ஒரு செய்திக்கு இவ்வளவு பேரை அரபியில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தமிழில் போட்டால் உங்களுக்கு ட்ரையாக தெரியும். இப்படிலாம் எழுதுனா பக்கம் ஜாஸ்தியாக போயிடும். இது உங்களுக்கு சாதாரண மக்களுக்கு இந்த நாலேஜ் இல்லாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுனால மொழிபெயர்க்கில் விட்டுடுறாங்க. நாங்கள் மொழிபெயர்த்தாலும் அப்படி தான் விட்டுருவோம், இவங்க யார் மொழிபெயர் விட்டுருவாங்க. எந்த ஹதீஸ் எடுத்தாலும் அப்படி தான் இருக்கும். இந்த ஹதீஸ் எடுத்தாலும் மேட்ருக்கு 3 வரியை விட்டுருவாங்க. இந்த 3 வரி என்ன இருக்கும்னு கேட்டால் பேர் இருக்கும், எனக்கு அவர் சொன்னார், புகாரிங்கிறவர் சொல்லுவார், எனக்கு இவர் சொன்னார். இவங்க எல்லாருமே ஆத்தென்டிக்கான ஆளுக்கு என்பதற்கு வரலாறு இருக்கும். இந்த பேர் ஹிஷாம்னு சொன்னார்னா ஹிஷாமை தேடி பார்த்தீங்கன்னா அவர் எப்போ பிறந்தார், கேரக்டர் என்ன, ஒரு நல்ல யாவு சக்தி உள்ளவரா, ஒழுக்கமானவரா, அவருக்கு யார் நற்சான்று கொடுத்துருக்கிறா, அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்த ஆள் யார் என்ற டீட்டெயிலாம் கிடைக்கும். 5 லட்சம் பேருடைய வரலாறு இருக்கிறது. இந்த ஹதீஸுகளை சரியாக தவறாண்டு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி இந்த அறிவிப்பாளரில் வர்றாங்க லிஸ்ட்டில், இப்படி 5 லட்சம் பேருடைய வரலாறு இருக்கிறது. அதில் பல லட்சம் பேர் சில லட்சம் பேர் பலவீனமான இருப்பாங்க, சில லட்சம் பேர் உறுதியான ஆட்களாக இருப்பாங்க, எல்லாம் கலந்து 5 லட்சம் பேருடைய வரலாறு இருக்கிறது. அப்போ இந்த இதில் உள்ள அவ்வளவும் கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் சொன்னல ஒரு 7 பேர் சொன்னேன்ல, இந்த இவ்வளவு பேரும் கரெக்டாக இருந்தால் தான் ஒரு ஹதீஸ் கரெக்டாக இருக்கும். இந்த இடையில ஒருத்தர் இந்த சுஹைபுங்கிறவருக்கு கரெக்டாக இல்லைன்னு வைங்க, இவர் ஃப்ராடு இருக்கார், இந்த ஃப்ராடு வழியாக தான் இது வருது, தூக்கி போட்டு ஹதீஸ்ன்றாங்க.
இது ஹதீஸுகளை பற்றி உள்ள ஒரு மேட்ரு. இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இப்போ தஸ்பீ தொழுகை இருக்குன்றவுடனே நீங்கள் அந்த இருக்குன்னு கிதாபில் ஒன்றா நாளைக்கு காட்டுவீங்க. தஸ்பீ தொழுகைங்கிற ஒரு பாடமே திருமதியில் இருக்குது, இன்னும் பல ஹதீஸ் நூல்கள். அதுதானே கேள்வி, அதுதானே கேட்டாங்க. தஸ்பீ தொழுகைக்காக தான் உங்களோட டாப்பிக்கை நான் சொல்கிறேன். திடீர்னு சொன்னால் என்ன செய்யுங்க, இருக்குங்கிறப்ப இல்லைங்கிறார், என்ன சொல்கிறாருன்னு விளங்கான்னு குழம்பிடுவீங்க. அதுக்கு தான் உலகம் சொல்லிக்கிறது. அப்போ வந்து தஸ்பீ தொழுகையை பொறுத்த வரைக்கும் தஸ்பீ தொழுகை என்கிற தலைப்பில் திருமதியில் இன்னும் பல நூல்களில், ஹாக்கிமில் பல நூல்களில் என்ன இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. இந்த 75 தஸ்பீ சொல்கிறாங்களோ, ஒரு ரக்காத்துக்கு 300 தஸ்பீ சொல்லணுன்றது, அந்த மாதிரியான ஒரு தோரணையில் வந்து சில ஹதீஸுகள் இருக்கிறது. அந்த ஹதீஸுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்ன பட்டியல் இருக்குல்ல, இந்த பட்டியல் படி பார்த்தீங்கன்னா 1 2 3 பலவீனமானவர்கள் வர்றாங்க. ஒருத்தர் வருவார், ஒருத்தர் வந்து அடிபட்டு போயிடும். சில அறிவிப்புகளில் இவரும் பலவீனமாக இருப்பார், இவர்கிட்ட கேட்டால் அவரும் சரியில்லாமல் இருப்பார். இவர் எனக்கு சொல்லுவார், இவர் ஆள் சரியில்லை, இவருக்கு இவர் சொல்லியிருப்பார், இவரும் சரியில்லை. இப்படி 2 பலவீனம் இருப்பாங்க, இப்படி 3 பலவீனம் இருப்பாங்க. தஸ்பீ தொழுகை சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு அறிவிப்புல கூட அனைவரும் நம்பகமானவர்கள் என்று சொல்லி வரவில்லை. சரியில்லாத ஆட்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்களும், யாவும் சக்தி இல்லாதவங்க, ஒன்று கடக்க ஒன்று சொல்லக்கூடியவங்க, இட்டு கட்டுறவங்க, பொய் சொல்றவங்க, இந்த மாதிரியான குறைபாட்டுக்கு உள்ளானவர்கள் வழியாகத்தான் அது அறிவிக்கப்படுகிறது. இதை பலவீனமான ஹதீஸுமாங்க. ரசூல்லா சொன்னது உறுதி செய்யப்படலை. ரசூல்லா சொன்னது மறுக்க இயலாது. ரசூல்லா சொன்னாங்கிறது கன்ஃபார்ம் ஆகல, சொன்னது என்ன செய்யப்படலை, உறுதி செய்யப்படலைம்பாங்க. இது டீப்பான ஒரு விஷயம். அந்த மாதிரி தஸ்பீ தொழுகை சம்பந்தமாக அந்த அறிவிப்பாளர்லாம் சொன்னாலும் உங்களுக்கு அது புரிய போகிறது இல்லை, யார் யார் பேருங்கிற சொன்னாலும். டீப்பாக என்ன பொதுவாக நீங்கள் என்ன விளங்கிக்கணும்னா, இது பலவீனமான ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸுகள் சில நூல்களில் வருது, என்னென்ன அறிவிப்பாளர் பலவீனம், அவரை பற்றி யார் யாரெல்லாம் பலவீனம்னு சொன்னாங்க, அவற்றை என்ன மாதிரியான பலவீனம் இருந்தது, இதுகள்லாம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் தஸ்பீ தொழுகை ஒரு ஆய்வுன்னு சொல்லி ஒரு பிரசுரம் போட்டிருக்கிறோம். நீங்கள் தௌஹீத் ஜமாத்துக்கு ஒரு போஸ்ட் கார்டு போட்டிங்கன்னு சொன்னால், யாருக்கு தேவைப்படுதோ, ஒரு ஊருக்கு ஒரு ஆள் வாங்கிட்ட கூட ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், அது 50 பேர் எழுத தேவையில்லை. 50 காசு கார்டு போட்டிங்கன்னா அந்த தஸ்பீ தொழுகையுடைய அரபி மூலத்தை போட்டு, அல்லது உங்கள்கிட்ட ஏகத்துவம் தீன்குல பெண்மணி பழைய இஷ்யூ இருந்துச்சின்னு சொன்னால் அதில் அந்த ஆய்வு கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. அல்லது இன்னும் நெட்டில் போகக்கூடியவர்களாக இருப்பீர்களே ஆனால் onlinepj.comக்கு போனீங்கன்னு சொன்னால் தஸ்பீ தொழுகை ஒரு ஆய்வுங்கிற தலைப்பில் ஒரு ஆர்டிக்கல் இருக்கிறது. அதில் என்னென்ன ஹதீஸு எந்த நூலில் இருக்குது, அது ஏன் சரியில்லாத ஹதீஸ் என்றெல்லாம் டீட்டெயிலாக நினைஞ்சிருக்கிறோம். அதில் விவரமாக ஆன்லைனில் நீங்கள் பார்க்கலாம். அல்லது ஏகத்துவந்தியும் உள்ள பெண்மணி பல இஷ்யூக்களில் எழுதியிருக்கிறோம், அதில் பார்த்துக்கொள்ளலாம். அல்லது ஒரு போஸ்ட் கார்டு போட்டிங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து ஃப்ரீயாக ஜமாத்தில் செய்வாங்க. யார் எழுதி கேட்டாலும் அட்ரஸ்லாம் கேட்க மாட்டாங்க, நீங்கள் தெரிஞ்ச ஆளுக்கு தான் அனுப்பலாம் கிடையாது. யார் கேட்டாலும் தௌஹீத் ஜமாத்து செலவில் உங்களுக்கு என்ன செய்வாங்க, அந்த ஆர்டிக்கல் எங்களுக்கு வேணும்னு கேட்டு அனுப்பி வைப்பாங்க. அதை காட்டி பேசுறதுக்கு, நான் சொன்னதை வச்சு யாவப்பத்தி நீங்கள் பேச முடியாது, காட்டி இந்த பாரு இந்த இருக்கா இவர் சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசுவதற்கு உங்களுக்கு அது உதவும். அதனால பலவீனமான செய்தி இருக்கிறதுனால தஸ்பீ தொழுகைங்கிறது கிடையாது, செய்யக்கூடாது. ஆத்தன்டிக்கான ஒரு ஹதீஸே கிடையாது, அதை விளங்கிக்கணும். அது போக சில பேர் இந்த ஹதீஸை வந்து எல்லாரும் இந்த மறுத்துறாங்க அறிஞர்கள். அது போக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இது வந்து தொழுகையாகவே இருக்காது, இது லாஜிக்காகவும் சிலர் சொல்கிறாங்க. ஹதீஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து 15 தடவை என்ன செய்யணும், அந்த சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்தன்னு சொல்கிற இருக்குல்ல, இது என்ன செய்யணும், 15 தடவை ஓதணும். ருக்குவில் உட்காந்துட்டு 10 தடவை ஓதணும்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. 10 தடவை ஓதுனாண்டா இவன் ஓதுவானா எண்ணுவானா, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி 1 2. இது நான் தொழுகைங்கிறது ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருக்கணும், ஒரு ஈடுபாட்டோடு இருக்கணும். இந்த மெத்தடை 15 தடவை நின்றுக்கிட்டு இதை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா 3லேயே தடுமாறி போயிடும். எத்தனை சொன்னோம்னு அப்போ நம்பரே கவனமாக இருக்கணும். 1 2 போக வேண்டியதான். அப்போ இது தொழுகையுடைய மெத்தடை இது மாற்றுது அப்படிங்கிற காரணத்தை கூடுதலாக சொல்லி நபவி மாதிரி ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, இது வந்து அறிவிப்பும் சரியில்லை, இது வந்து தொழுகை மெத்தடே கிடையாது, தொழுகையை விட ஒரு நம்பர்லேயே கொண்டு நம்மளை என்ன செய்யுது திங்க் பண்ண வைக்கிது, இப்படியான ஒரு முறை தொழுகையில் கிடையாதுன்னு சொல்லி இப்படி ஒரு கூடுதல் காரணம் இது ஏற்றுக்கிற அவசியம் கிடையாது. இப்படி சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம எதனால் கூடாதுங்கிறோம்னா, அறிவிப்பாளர் சரியில்லை, அதனால் தஸ்பீ தொழுகை கிடையாது, அதுக்கு சொல்லக்கூடிய எல்லா நன்மைகள். அது போக என்னன்னு கேட்டால், ரசூலுல்லாவுடைய பேச்சுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ரசூலுல்லா வந்து ஒரு கலவுக்கியல்னு சொல்ற கொச்சையாக இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பேச்சு பேச மாட்டாங்க. இந்த தஸ்பீ தொழுகையை எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி வரும்னு கேட்டால், அதை சொல்லிக் கொடுக்கும்போது நான் ஒரு தொழுகையை சொல்லி தரட்டுமான்னு சொன்னால் அப்படி தான் ஆரம்பிக்கணும். அதில் எப்படி வரும் தெரியுமா,
நான் உனக்கு வழங்கட்டுமா, நான் உனக்கு கொடுக்கட்டுமா, நான் உனக்கு கூட 3 நாள் வருது அலா அஹபூக்க அலா ஊத்தி, இப்படி ஒரு விஷயமே இப்படி ரசூல்லா பேசவே மாட்டாங்க. ரசூல்லாவுடைய பேச்சு ஹதீஸுகளை எடுத்து பார்த்தோம்னா இந்த தஸ்பீஹ் தொழுகையுடைய லாங்குவேஜ் எடுத்தீங்கன்னா ரசூல் லாங்குவேஜே இருக்காது, சும்மா ஒரு லூஸ் மாதிரி லாங்குவேஜாக இருக்கும். எப்படி இப்படி யாராவது சொல்லுவோமா, ஒரு தர்றா இருந்தால் தரட்டுமான்னு கேட்போம், இதை தரட்டுமா, வழங்கட்டுமா, கொடுக்கட்டுமா, வாங்கி கொள்கிறாயா, இப்படி ஒரு 10 சொல்லிவிட்டு இது சொன்னா என்ன அர்த்தம், இது என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. அதையும் காரணமாக கண்டுபிடிக்கிறாங்க. ரசூலுடைய பேச்சுகளோடு ஒப்பிட்டு பார்த்தோமையானால் இந்த தஸ்பீஹ் தொழுகைக்கு பயன்படுத்துகிற அந்த வாசகங்கள் என்னவா இல்லை, அது ரசூலுல்லாஹ் பேசுகிற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு கொச்சைத்தனமாக ஒரு கலோக்கியல் லாங்குவேஜாக இருக்குது. அப்படிலாம் காரணம் நிறைய இருக்குது. அது அந்த ஆய்வு பிரசுரத்தை வாங்கி படிச்சுக்கிறேன். பெண்